போட்டி பரீட்சைகளில் கேட்கப்படுகின்ற மற்றுமொரு தகவல் ஒழுங்கமைப்பு வினாவைத்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்றோம். இப்பொழுது வினாவை வாசிப்போம். 21 தொடக்கம் 24 வரையிலான வினாக்கள் குறித்த நாட்சந்திக்கு வருகை தரும் 6 நண்பர்கள் பயணம் செய்யும் திசை தொடர்பான கீழே உள்ள தகவலை அடிப்படையாக கொண்டது. இந்த வினாவினுடைய தலைப்பினை வாசித்து பார்க்கின்ற போது இந்த வினாவானது ஒரு நாட்சந்தியை மையமாக கொண்டுதான் வலம் வரப்போகிறது என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் நான் ஒரு நாட்சந்தியை வரைந்திருக்கின்றேன். ஏன் இந்த நாட்சந்தியை வரைந்திருக்கிறேன் என்று கேட்டால், இந்த வினாவுக்கு இலகுவாக விடையினை காண்பதற்கு இந்த நாட்சந்தியை வரைந்தால்தான் தகவலை ஒழுங்கமைத்துக் கொள்ள முடியும். இப்போ அடுத்ததை பார்ப்போம். ஆகாஷ், விகாஸ், கைலாஷ், சுஹேல், அனீஸ், தினேஷ் என்ற பெயரையுடைய 6 நண்பர்கள் தடவைக்கு 20 படி 3 சந்தர்ப்பத்திலே வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு போன்ற திசைகளுக்கு செல்லும் வழிகளுடன் கூடிய நாட்சந்திக்கு ஒரே திசையிலிருந்து வருகை தந்து கீழே காட்டியவாறு ஒவ்வொரு திசைகளிலும் பயணம் செய்கிறார்கள். அப்ப இந்த தகவல்ல 4 திசைகள் தந்திருக்காங்க. அந்த திசையையும் குறித்து கொள்ள வேண்டும். ஒன்று வடக்கு, மற்றது தெற்கு, மற்றது கிழக்கு, மற்றது மேற்கு என்று சொல்லி 4 திசைகள் தந்திருக்காங்க. அதுலேயும் சொல்றாங்க இந்த 6 நண்பர்களும் 20 படி. அப்ப 6 நண்பர்களும் 2 பேராக சேர்ந்து 3 சந்தர்ப்பங்களில பயணம் செய்கின்ற முறைதான் நாம் தந்திருக்காங்களாம். எனவே இவ்வாறான அதாவது தகவல் ஒழுங்கமைப்பு வினாக்கள் வருகின்ற போது ஒரு வினாவில் ஒரு கொஞ்சம் தகவலை தந்திருப்பாங்க. உதாரணமாக 5 தகவலோ அல்லது 6 தகவலோ 10 தகவலோ தந்திருப்பாங்க. இவ்வாறு தகவல் தருகின்ற போது அந்த தகவலை நாம் வினாவினை செய்ய முதல் மேலோட்டமாக வாசித்து கொள்ள வேண்டும். அப்போ வாசிக்கின்ற போதுதான் எந்த தகவலிலிருந்து இந்த வினாவுக்கான செய்கின்ற முறையினை ஆரம்பிப்பது என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த வினாவை பொறுத்தவரையில் 4 தகவலை மென்ஷன் பண்ணி தந்திருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க. அதை வாசிக்கிறேன் பாருங்க. இங்கே ஒரே சந்தர்ப்பத்தில் நாட்சந்திக்கு வருகை தரும் ஒவ்வொரு 2 நண்பர்களும் கண்டிப்பாக ஒன்றுக்கொன்று எதிர் திசையில தான் பயணம் செய்ய வேண்டுமா? இதை நாம பெஸ்ட் இதைத்தான் வாசித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் இதை வாசித்து புரிந்து கொண்டால் தான் அவங்க தந்திருக்கின்ற 4 தகவல்களையும் சரியாக எம்மால் குறித்து கொள்ள முடியும். இந்த பொய்ஸினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, உதாரணமாக 2 பேர் இருக்காங்க. இதை நானாக எடுத்துக்கொள்வோம். இப்ப நான் தான் இது என்னுடைய நண்பர் இந்த இருக்கார். இவர் தான் என்னுடைய நண்பர். நாங்கள் 2 பேரும் இந்த நாட்சந்திக்கு வரோம். 2 பேரும் நாட்சந்திக்கு வரக்குள்ள நான் வடக்கு திசைக்கு செல்கிறேன். நான் வடக்கு திசைக்கு செல்கின்ற போது என்னுடைய நண்பராக இருக்கிறவர் தெற்கு திசைக்கு வருவார். அதுதான் இந்த பொயின்ஸினுடைய அர்த்தம். எனவே இதை நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சு கொண்டாதான் அவங்க தந்திருக்கின்ற 4 தகவலையும் சரியாக ஒழுங்கமைத்துக் கொள்ள முடியும். இப்ப தகவலுக்கு போவோம். முதலாவது தகவல், ஆகாசுடன் வருகை தந்த நண்பன் கிழக்கு திசையில பயணம் செய்கிறாராம். அப்ப ஆகாசினுடைய நண்பன் யார் என்று தெரியாது. அப்ப ஆகாசினுடைய நண்பர் குறித்துக் கொள்வோம். ஆகாசினுடைய நண்பர் கிழக்கு திசையில பயணம் செய்கிறார். ஆகாசினுடைய நண்பர் கிழக்கு திசையில் பயணம் செய்தால் ஆகாஷ் மேற்கு திசையில பயணம் செய்வார். அப்ப ஆகாஷ் மேற்கு திசை, ஆகாஷ் மேற்கு திசையில பயணம் செய்வார். இப்ப 2வது தகவலை வாசித்து பார்ப்போம். சுஹேல் வடக்கு திசையில் பயணம் செய்கிறார். அப்ப அது நேரடியாகவே தந்திருக்காங்க. சுஹேல் வடக்கு திசையில பயணம் செய்யப்படுறார். அப்ப சுஹேல் வடக்கு திசையில பயணம் செய்கிறார். 3வது தகவல், விகாசுடன் வந்த நண்பன் மேற்கு திசையில் பயணம் செய்கின்றான். அப்ப விகாசனுடைய நண்பன் யார் என்று தெரியாது. ஆனால் அவர் மேற்கு திசையில பயணம் செய்கிறார். அப்ப விகாசினுடைய நண்பர் மேற்கு திசை, விகாசினுடைய நண்பர் மேற்கு திசையில பயணம் செய்கிறார். அப்ப விகாசனுடைய நண்பர் மேற்கு திசையில பயணத்தை செஞ்சார் என்று சொன்னா விகாஸ் கிழக்கு திசையில பயணம் செய்வார். அப்ப விகாஸ் கிழக்கு திசையில பயணம் செய்வார். இப்ப 1 நபர், 2 நபர், 3 நபர்களுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கு. 2 பேர் பெயர் தெரியாது. அப்ப அடுத்த தகவல், 4வது தகவலை பார்ப்போம்.
கைலாஸ் மற்றும் ஆகாஷ் ஆகியோர் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில தான் பயணம் செய்கிறாராம். அப்ப ஆகாஷ் இந்த இருக்கார், ஆகாஷுக்கு எதிர் திசை வந்து கிழக்கு திசை, அந்த கிழக்கு திசையில தானா கைலாஸ் வந்து பயணத்தை மேற்கொள்கிறாராம். அப்ப விகாஸ் என்பவர் கிழக்கு திசையில் பயணம் செய்கிறார், அவரோட பெயர் குறிச்சாச்சு. ஆகாஷ் என்பவர் இந்த கிழக்கு திசையில பயணம் செய்கிறார், ஆனால் இவர் யாருன்னு தெரியாது. அப்ப கைலாஸ் என்பவர் ஆகாஷினுடைய நண்பராகத்தான் இருக்க முடியும். அப்ப இதுல கைலாஸ், அப்ப கைலாஸ் தான் ஆகாஷினுடைய நண்பர். இப்ப ஒரு நபருடைய பெயர் குறிச்சாச்சு, 2 நபர், 3 நபர், 4 நபர்களுடைய பெயர் குறிச்சாச்சு. மீதமாக 2 நபர்கள் இருக்காங்க. அவர்கள் யார் யார்? அனீஸும் தினேஷும். அப்ப அனீஸ் தினேஷ் இந்த 2 பேரும், இந்த அனீஸும் தினேஷும் தெற்கில பயணம் செய்யும். இல்லைன்னு சொன்னா அனீஸும் தினேஷும் மேற்கு திசையில பயணம் செய்ய வேண்டும். அனீஸ் என்பவர் சுகைனுடைய நண்பராக இருந்தால் தெற்கில பயணம் செய்யும். தினேஷ் என்பவர் சுகைனுடைய நண்பராக இருந்தால் தெற்குக்கு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அதே போல அனீஸ் என்பவர் விகாசனுடைய நண்பராக இருந்தால் மேற்கில பயணம் செய்ய வேண்டும். தினேஷ் என்பவர் விகாசனுடைய நண்பராக இருந்தால் மேற்குக்கு பயணம் செய்ய வேண்டும். இதுதான் தகவல். இந்த தகவலை நாம ஒழுங்கமைச்சாச்சு. இப்ப வினாவுக்கு போவோம். வினா வந்து இந்த தகவலுக்கேற்ப கீழே உள்ள ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையினை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டு மீது எழுதுக. இப்ப 21வது கேள்வி, தினேஷ் பயணம் செய்த திசையாக இருக்க முடிவது இவற்றுள் எது? தினேஷ் இந்த தினேஷ் இதுல குறிப்பிடல. அப்ப தினேஷ் வந்து பயணம் செய்கின்ற திசை ஒன்று தெற்காக இருக்கும் அல்லது மேற்காக இருக்கும். ஏன்? அவர் விகாசனுடைய நண்பராக இருக்கலாம் அல்லது சுகைலுடைய நண்பராக இருக்கலாம். யார நண்பர் என்று தெரியாது. அப்ப அவர் பயணம் செய்கின்ற திசை வந்து ஒன்று தெற்காக இருக்கும் அல்லது மேற்காக இருக்கும். எனவே 21வது விட, 21வது வினாவுக்கான விட தெற்கு அல்லது மேற்கு என்று வரணும். அப்ப 4வது விட, 21வது வினாவுக்கான விடை வந்து 4. அடுத்தது 22வது வினா, ஒரே திசையில் பயணம் செய்த நண்பர்கள் இருவருமாக இருப்பவர்கள் நிச்சயமாக இவர்கள் யார்? ஒரே திசையில பயணம் செய்தவர்களா? ஆகாஷ் அனீஸ் இந்த இருக்கு. ஆகாஷ் பயணம் செய்கிறார் மேற்குல, அனீஸ் வந்து தெற்கா மேற்காண்டு தெரியாது. அப்ப அதை நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. விகாஸ் கைலாஸ், அப்ப விகாஸும் கைலாஸ், இந்த கைலாஸ் விகாஸ் 2 பேரும் ஒரே திசை கிழக்கு திசையில பயணம் செய்கிறாங்க. எனவே 22வது வினாவுக்கான விட வந்து 2. 6வது விகாசும் கைலாஸ். 23வது வினா, தெற்கு திசையிலே பயணம் செய்த நண்பர்கள் தொடர்பான சரியான கூற்று இவற்றுள் தெற்கு திசையில தெற்கு திசையில தெற்கு திசையில் பயணம் செய்த நண்பர்கள் தொடர்பான சரியான கூற்று நிச்சயமாக அனீஸாக இருக்க முடியுமா? நிச்சயமாக அனீஸா. அப்ப அனீஸ் நிச்சயம் என்று சொல்லலாம். ஏன்? அனீஸ் வந்து மேற்கிலையும் பயணம் செய்யலாம். அடுத்த 2வது தராங்க, நிச்சயமாக தினேஷ் ஆகும். இவர் நிச்சயமாக தெற்கு திசையில தினேஷ் பயணம் செய்யறான்னு சொல்ல முடியாது. ஏன்? தினேஷ் வந்து மேற்கு திசையிலையும் பயணத்தை மேற்கொள்ளலாம். அடுத்த 3வது தராங்க, அனீஸ் அல்லது தினேஷ். அப்ப அனீஸ் அல்லது தினேஷ் வந்து தெற்கு திசையில பயணம் செய்யலாம். ஏன்னு சொன்னா தெற்கு திசையில பயணம் செய்வதற்கான சந்தர்ப்பம் இவங்க 2 பேருக்கும் தான் இருக்கு. அனீஸ் அல்லது தினேஷ் தான் பயணம் செய்யலாம். அப்ப 23வதுக்கான விட வந்து 3. 24வது வினா, ஒரே சந்தர்ப்பத்திலே நாட்சந்தியை வந்தடைந்த நண்பர்கள் இருவருமாக அல்லாதோர் இவர்களில் யார்? இந்த கேள்வியை விளங்கிக் கொள்ளக்கூடியது கொஞ்சம் கஷ்டமாக சில பேருக்கு இருக்கலாம். இந்த கேள்வியினுடைய மறைமுக அர்த்தம் என்னன்னு சொன்னால், இதுல 6 நண்பர்கள் இருக்காங்கன்னு, அந்த 6 நண்பர்களும் 3 ஜோடியாக மாறுறாங்க. 2 பேரை சேர்ந்து 3 ஜோடியாக மாறுறாங்க. அந்த 2 பேரை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்கள் யார் என்று அங்க இருக்காங்க. அதாவது நானும் என்னுடைய நண்பரும் ஒரு ஜோடி, நீங்களும் உங்களுடைய நண்பரும் ஒரு ஜோடியாக இருந்தால் இவ்வாறு ஜோடியாக சேராதவர்கள் யார் என்பதுதான் இந்த 24வது கேள்வியினுடைய அர்த்தம். இப்ப 1வது விடை அனீஸ் தினேஷ். அனீஸ் தினேஷ் ஆட்டோமேட்டிக்கா வாசிக்கின்ற போதே தெரியும் இவர்கள் 2 பேரும் ஜோடியாக சேரவில்லை. ஏன்னு சொன்னா அனீஸும் தினேஷில ஒரு ஆள் வந்து மேற்கு திசையில பயணம் செய்ய வேண்டும், அனீஸ் தினேஷில இன்னும் ஒரு ஆள் வந்து தெற்கு திசையில பயணம் செய்ய வேண்டும். எனவே இவர்கள் 2 பேரும் வந்து ஜோடியாக வந்திருக்க மாட்டார்கள் என்பது தெரியும். எனவே 24வது வினாவுக்கான விடை வந்து 1. இவ்வாறு தகவலை ஒழுங்கமைக்கின்ற போது இவ்வாறான வினாக்களுக்கு இலகுவாக விடை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும்.